உனக்கு அந்த காது திறக்கப்படும், உனக்கு இந்த சிந்தனை திறக்கப்படும். நீ எது சரின்னு செய்ய முடியும். நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, கேளுங்க. அந்த அபிஷேகம் நான் சொன்னால், அந்த அபிஷேகம் உங்களை தங்கி உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கும். ஹலோ, கேளுங்க கேளுங்க. ஆமாம் தம்பிங்களா, கேளுங்க. இங்கே பாருங்கள், இந்த அபிஷேகம் உங்களுக்கு எல்லாத்தையும் போதிக்கும். கேளுங்க, கேளு 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 தம்பிங்களா, கேளுங்க. கூட்டாளி சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு அந்த காது திறக்கப்படும், உனக்கு இந்த சிந்தனை திறக்கப்படும். நீ எது சரின்னு செய்ய முடியும். நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ கூட்டாளினால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்ல வேண்டிய காரணமும் வராது. ஏன்னா இந்த அபிஷேகம் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கும். ஏன் இவ்வளோ நாள் அது நடக்கலை? ஏன்னா நம்ம காது திறக்கலை, நம்ம சிந்தனை திறக்கலை, ஆவி மண்டலத்தில் நம்ம வாழல. ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், சேர்ச்சுக்கு வந்தால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, பைபிளுக்கு வந்தால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெபம் பண்ணால் தான் ஆவிக்குரிய. அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க குப்பையை தூக்கி வச்சுருப்போம். முழுக்க முழுக்க நம்முடைய ஓன் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஸ்டைல். இப்படி தான் நான், இப்படி தான் நான் வச்சுக்குவேன், இப்படி தான் நான் இருந்துக்குவேன், நான் அப்படி தான் இருந்துக்குவேன். நிறையா வேலியை போட்டுக்குங்க சுற்றி. யாரும் உங்களை நெருங்கக்கூடாது, யாரும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கூடாது. ஆனால் ஒருத்தவர் உங்களுக்குள்ளே எல்லாம் அசிங்கத்தின் மத்தியில் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கார் உள்ளுக்கு. எப்படி ஏறக்குறைய 2000 வருஷம் முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த அசிங்கமான சாபம் நிறைந்த பாவம் நிறைந்த உலகத்துக்கு இறங்கி வந்தாரோ, இறங்கி வந்து 33 வருஷம் தங்கி காரியத்தை செஞ்சாரோ, அதே மாதிரி அவருடைய அபிஷேகம் நாங்கள் சொல்கிறோம். ஹீஸ் அனாயிண்டிங் இஸ் இன் யூ, ரிமைனிங் இன் யூ. ஓகே, அண்ட் தட் அனாயிண்டிங் வில் டீச் யூ. As the anointing teaches you, remain in him. அங்கே பாருங்க, அவர் அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும் பொழுது அவருக்குள் நிலைத்திருங்கள் தான் சொல்லிக்காது, ஓடி போயிடாதீங்க.